மாவட்ட கடன்களும் வழங்கப்படுகிறது. திருச்சி, கரூர், அரியலூர். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜோஸ்வா, இது உங்கள் ஆண்டனி சமையல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மைசூர் பேலஸ் தாங்க வந்திருக்கோம். என்னடா மைசூர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கிரவுண்டுக்குள்ளே போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வாட்டி நம்ம திருச்சி வெஸ்டி ஸ்கூல் கிரவுண்டில் சம்மர் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கன்னு. வண்டியை பார்க் பண்ணிட்டு டோக்கனை வாங்கிட்டு சரி ஃபஸ்ட்டு வெளியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துருந்தாங்க. பார்த்தா கேமல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. கேமலில் ரைடும் வேறு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதில்ல, ஏன்னா நான் கேமல் ரைடு போகல. இதுதான் உண்மை. சரி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தேன், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியே டிக்கெட்டை வாங்கி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா டிக்கெட் ரேட்டு வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. பெரியவங்களுக்கு 80 ரூபா, குட்டி பசங்களுக்குலாம் வந்து 60 ரூபாங்க. இதாங்க டிக்கெட் ரேட்டு. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மைசூர் பேலஸோட என்ட்ரன்ஸ்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோங்க. பெரிய பெரிய கதவெல்லாம் வச்சு பெரிய பெரிய பில்லர்ஸ் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே கார்ட்போர்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தது வந்து பாராட்டத்தக்கமான விஷயம் தாங்க. அது ரெட் கார்பெட்லாம் போட்டு வரவேற்றிருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளோரிங் ஃபுல்லாக ஒரே ரெட் கார்பெட் தான். சரி அப்படியே அங்கே ஒரு படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த படியில் அப்படியே இறங்கி பார்த்தா இந்த ராஜா மந்திரி அவங்களாம் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சிப்பாயெல்லாம் அந்த ஒரிஜினலாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் அங்கே இருந்த ஒரு மந்திரிகிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு தண்ணி கொடுத்து ஒரே ஜாலியாகிடுச்சு போங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க மந்திரிக்கு போயிட்டு அவருக்கு போய் கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு ஃபோட்டோ. அப்படியே சரி ராஜாவை போய் பார்த்து எல்லோரும் பார்த்தா பேட்டிய ராஜா இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா வேறு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்படியே வெளில வந்தால் அப்படியே இந்த ஃபோட்டோ ஷூட்கான இந்த ப்ளேஸ் மாதிரி அங்கங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லோரும் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே அந்த பேலஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்படியே உள்ளே வந்தால் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அப்படியே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்தோம் ஒன்றுத்தையும். அதுக்கப்புறம் அப்படியே அங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் கடை ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போய் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே எப்படியோ எங்கள் அப்பா பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்கு நிறுத்திட்டார். அப்படியே எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய், எங்கள் அப்பாவுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய், அப்படியே பஞ்சு மிட்டாயாக வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துருந்தாங்க. புக் ஸ்டோரு, கிட்ஸுக்கு டாய்ஸு, அதுக்கப்புறம் பாப்கார்ன் கடை, இது மாதிரி நிறைய கடை போட்டிருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா எல்லோரும் கும்பலாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸு கடையும் வேறு போட்டிருந்தாங்க. கம்மிங் டு டைமிங்னு பார்த்தீங்கன்னா இது சாயந்தரம் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரையும் இருக்குங்க. இந்த மாதம் ஃபுல்லாக இந்த பொருட்காட்சி இருப்பாங்க. சரி அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தால் இப்போ தாங்க பொருட்காட்சிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது. மிளகா பஜ்ஜி கடை, டெல்லி அப்பள கடை, இந்த பேய் வீடு, 3D மூவி, இந்த பனி பிரதேசம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. புதுசாகவும் இந்த வாட்டி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்மர் லீவில் சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்ட குஷியில் அப்படியே இருப்பாங்க. அதே குஷியில் நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க இன்னும் ஜாலியாக இருப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த ஜெயின்ட் வீலு, இந்த ட்ராகன் போட்டு, இந்த மாதிரி இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு.
சரி அப்படியே ஒரு கேமாக அப்படியே பார்த்துட்டு வந்தால் இங்கே 360 கேமரா அதுக்கப்புறம் ரிங் லைட்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சுருக்காங்க. அதுக்கு எவ்வளோன்னு தெரில, ஆனால் அது பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. சரி ரொம்ப நேரம் சுற்றிட்டோம், ரொம்ப பசிக்குதேன்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி இருக்க இந்த கடைக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாக ஒரே டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, பாவு பஜ்ஜி, அது மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்தால் டெல்லி அப்பளம் தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு பாவு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் நான்.